அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னு தான் தோணும். ஆனால் அது அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாது இல்லையா? அதுவே நம்ம சாப்பாட்டிலே ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்லாம் எடுத்துக்கலாம் இல்லையா? சம்மருக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்து பார்த்திங்கன்னா, இந்த கீரை தான். இந்த கீரையை வந்து தண்டுக்கீரை, அரைக்கீரை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த கீரையை நம்ம வீட்டில் சமைச்சே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக இதை வாங்குறதே இல்லை. கேட்டால் குளிர்ச்சி, கால் வலி வருதுன்ட்டு இந்த அம்மா வாங்குறதே கிடையாது. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக வாங்கிட்டு வந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ கீரையும் வீணாக போயிருக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டோடு சமைச்சு சாப்பிட்ணும். இந்த கீரை வந்து அப்படி சாப்பிடும் தான் நம்மளுக்கு உடம்புக்கு ஃபுல்லாக அந்த ஹெல்த்தியாக இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த குளிர்ச்சி வந்து நம்ம உடம்புக்குமே இதாகும். இந்த சம்மர் டைமில் இந்த கீரையை வந்து பருப்பு போட்டோ இல்லை இறால் போட்டோ இல்லை சும்மாவோ ஆக்கி சாப்பிட்டா இல்லை சாறு தண்ணி சாறு மாதிரி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஆசையாக நான் கட்டை ஓப்பன் பண்ணுனா இந்த மாதிரி அழுகி போயிருக்கு. மிச்சம் மீதி தேர்னது இதுதான். நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக அலசிட்டு பருப்புமே வேக வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறாலானத்துக்கு மண் சட்டியில் அதையுமே ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இறால் போட்டும் இந்த கீரையை ஆக்குறது தான். பட் இன்றைக்கி இறாலானம் இறால் பொரியெல்லாம் பண்ணுறதுனால வெறும் பருப்பு மட்டும் போட்டு ஆக்கிக்கலான்ட்டு இண்டக்ஷன்லேயே அதேமாதிரி வேக வச்சு பருப்பு கீரை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. அப்படியே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் இறால் பொரியலுக்கு இறாலை பொரிக்க போட்டால் அவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வருது இறால்லேருந்து. சரி அதுலேயே இந்த உருளைக்கிழங்குமே போட்டு வேக வச்சுட்டு அப்படியே பொரிச்சு எடுத்தாச்சு. வெங்காயம்லாம் நிறைய போட்டு. பட் வீடியோலாம் நிறைய நான் எடுக்க முடியல. கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அக்கா நேரத்தோடு வந்துட்டாங்களா, அதனால் சீக்கிரமாக சமைச்சிட்டு எல்லாத்தையும் உள்ள தூக்கி எடுத்துட்டாச்சு. கீரைக்கு வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு எண்ணெய் நெய் சேர்த்து சோம்புத்தூள் போட்டு நல்லா வந்து மணமாக வந்ததுக்கப்புறமா தாளித்து கீரையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. கடைசியாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து பரட்டிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில் சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டினா அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு குளிர்ச்சி, நல்ல நீர் சத்து கிடைக்கும். பிள்ளைங்களுக்குமே சரி சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுமே. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கீரையில் வந்து பருப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பாட்டோடு சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லது. நிறைய இந்த மாதிரி கீரையெல்லாம் வந்து சம்மர் டைமில் எடுத்துக்கோங்க. தண்ணிசாறு வச்சு சாப்பிடுங்க. மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து தண்ணிசாறு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு இந்த ஆனமெல்லாம் சாப்பிட்றதுக்கு இறங்காது. பட் இருந்தாலும் செய்யணுங்கிற ஒரு கடமைக்கு இறாலானத்தை காய்ச்சி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அண்ட் சம்மருக்கு குளிர்ச்சியாக இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஸோ ஜரா ஆர்கானிக்லேருந்து எனக்கு இந்த சோப்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. நிலங்கு மாவு சோப்பு அண்ட் வந்து ஆலோவேரா சோப்பு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயின் அண்ட் வந்து மஞ்சிஸ்தா இந்த குட்டி குட்டி சோப்லாம் பார்க்குறதுக்கே க்யூட் அழகாக இருக்குல்ல. சம்மரில் வந்து நம்ம ஸ்கின்னையுமே கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இல்லையா? ஸோ இவங்க கிட்ட சோப்பே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மஞ்சிஸ்தா சோப்பு, ரெட் ஒயின், ஆலோவேரா, அப்புறம் வந்து நலங்கு மாவு, முல்தானி மெட்டி, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்ககிட்ட நிறைய வந்து சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில்னு எல்லாமே வந்து அவங்களே ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறாங்க. ஹேர் ஆயில், ஷாம்பூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்குது. இப்போ இந்த சம்மர் டைமில் உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க பேஜ் வந்து வேணும்னா நான் வந்து இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களுமே ஆர்டர் கொடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.